வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீரிழிவு நோய் வியாதி உள்ளவர்கள் என்ன காலை உணவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா நெறைய பேருக்கு காலை உணவு என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. நான் ஏற்கனவே நெறைய டைம் நம்ம வலியுறுத்தி இருக்கிற மாரி, ஒன்ஸ் நீரிழிவு நோய் வியாதி இருக்கு அப்படின்னாவே உங்க உடம்புல இருக்கிற இன்சுலினுடைய அளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாரி அர்த்தம். அப்ப இன்சுலினுடைய அளவு குறைஞ்சிருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? இன்சுலின் தேவைப்படுகிற மாரி உள்ள ஒரு அதிக சர்க்கரை சத்துள்ள உணவுகள நம்ம தவிர்க்க முயற்சி பண்ணுவோம். அந்த அடிப்படையில தான் நம்ம குடுக்குற சஜஷன் இருக்கும். ஸோ யூசுவலா சாதம் வகைகள் வந்து நம்மளுக்கு உடனே சுகர்னுடைய லெவல இன்க்ரீஸ் பண்ணும். நீங்க ஒரு பொங்கல் சாப்பிடுறீங்க, காலையில ஒரு புளி சாதம், ஏதோ ஒரு சாதம் சாப்பிட்டீங்கன்னா, உடனே சுகர்னுடைய லெவல் ரைஸ் ஆகும். குறிப்பா இப்ப இந்த ஒயிட் ரைஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த ரைஸ்ல இருக்கிற மேல இருக்கிற பகுதி, அந்த ஹஸ்க்கு இதெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, அது வந்து பியூரா பார்த்தீங்கன்னா, ஒன்லி அது சர்க்கரை சத்தால ஆன அந்த ஒரு பொருளா அது மாறிருது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல இருக்கிற அந்த தவிடு, அதெல்லாம் தவிடுல தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய வைட்டமின்ஸு, ஃபைபர்ஸ்லாம் இருக்கும். அத ரிமூவ் பண்ணதுனால, அப்ப நம்மளுக்கு மீதி இருக்கிறது வெறும் சர்க்கரை சத்து இருக்கு. பொதுவா எந்த ஒரு உணவுப் பொருளும் ஒரு நார்ச்சத்தோட கலந்திருக்கும் பொழுது, நார்ச்சத்தும், சர்க்கரை சத்தும் கலந்திருக்கும் பொழுது, அந்த நார்ச்சத்து உடனே அந்த சர்க்கரைய குடல்ல இருந்து ரத்தத்துக்குள்ள உரிய விடாது. அப்சார்ப் ஆக விடாது. ஆனா, இந்த ஒயிட் ரைஸ்ல ரிஃபைன்டா எல்லாம் பண்றாங்க இல்லையா? அந்த ரைஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிஷ்ட் ரைஸ்ல என்ன நடக்குதுன்னா, அந்த ஃபைபர எடுத்துறதுனால உடனே அந்த சுகர், அதாவது நார்ச்சத்து இல்லாதனால உடனே அந்த சுகர் ஏறுது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், கருப்பு கவுனி ரைஸு, ப்ரவுன் ரைஸ் இதெல்லாம் நம்ம சஜெஸ்ட் பண்றோம். ஏன்னா, அதில பார்த்தீங்கன்னா, இந்த நார்ச்சத்து மிகுந்த அளவு இருக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸால இந்த பொங்கல் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பொதுவா நம்ம சஜெஸ்ட் பண்றது என்னன்னா, காலையில டிஃபன் இட்லி, தோசை. அப்ப அரிசி மாவால செஞ்ச இட்லி, தோசைய சாப்பிட சொல்றோம். அப்படி இல்ல அப்படின்னா, காலையில கோதுமையால செஞ்சதோ அல்லது மில்லட்னால செஞ்ச உணவுப் பொருளையோ நம்ம சாப்பிட சொல்றோம். பொதுவா பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் ரைஸால செய்த இட்லி, தோசை அதில கொஞ்சம் இந்த உளுந்தெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு சுகர் ஏற்றம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப இட்லி, தோசைலாம் சாப்பிடும் பொழுது ஒரு சுகர் வரும். ஏன்னா, அது ரைஸ்லேருந்து வருது. கோதுமை மில்லட்லேருந்து சாப்பிடும்போது ஒரு சுகர் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட் எடுக்கும்போது 4 இட்லி சாப்பிட்டுட்டு வருவாங்க. 250ன்னு அவங்க சுகர் 250ன்னு காமிக்கும். அந்த 250 நம்ம 150 கொண்டு வர்ற மாரி நம்ம மெடிசின் எழுதி தருவோம். ஆனா, இந்த இட்லி, தோசை சாப்பிடுறதுக்கு பதிலா நீங்க ஒரு மில்லட் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா, உங்க சுகர் ஒரு 200 தான் இருக்கும். இப்ப இங்க எங்க கன்ஃப்யூஷன் அப்டின்னா, நீங்க இட்லி, தோசை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு 250 சுகர் வந்த பிறகு, நீங்க 250க்கு தகுந்த மாரி டாக்டர் மெடிசின் குடுத்த பிறகு, அந்த மெடிசின நீங்க உட்கொண்டுட்டு திடீர்னு ஒரு 3 நாள், 4 நாள் கழிச்சு, எகைன் நீங்க மில்லட்ல செஞ்ச ஏதாவது மில்லட் உப்புமா அல்லது மில்லட் தோசைன்னு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா, ஐ மீன் கேழ்வரகு, கம்பு, ஏதோ ஒரு வகையான தோசைகள், குதிரவாளி ரைஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது, அதிலிருந்து வர சுகர் 200ன்னு வச்சுக்கங்க. அப்ப நீங்க இட்லி, தோசை சாப்பிட்டுட்டு, ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுட்டு, அன்னைக்கு 250க்கு நீங்க மாத்திரை வாங்கிட்டு போயிட்டீங்க. அப்ப குதிரவாளி ரைஸ் சாப்பிட்டுட்டு 200ன்னு வரும்பொழுது, அப்ப நீங்க லோ சுகர். அப்ப சுகர் வந்து ரொம்ப கம்மியாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஒரு குதிரவாளி தோசைய சாப்பிட்டுட்டு உங்க சுகர 200ன்னு காமிச்சு, 200க்கு தகுந்த மாரி மெடிசின வாங்கிட்டு போயிட்டு, 2, 3 நாள் கழிச்சு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா, அதிலிருந்து வர சுகர் 250 வரும். அப்ப இந்த 200க்கு வாங்குன மெடிசின் வந்து உங்களுக்கு அளவு பத்தாது. அப்ப அதுக்கு என்ன ஒரே ஒரு வழி அப்டின்னா, நான் கூறுற ஆலோசனை, உங்களுக்கு அது வந்து தொடர்ந்து ஒரே மாரி சாப்பிடுறதுக்கு கடினமா இருந்தாலும், ஒரு ஒயிட் ரைஸ்ல சாப்பிடுற இட்லி, தோசைன்னு முடிவெடுத்துட்டு, அதே மாரி சாப்பிட்டீங்கன்னா பெட்டர் சாய்ஸ்ன்னு நெனைக்கிறேன். சரியா? ர ஒரு நாள் இட்லி, தோசை, அதுக்கப்புறம் குதிரவாளி தோசை, அதுக்கப்புறம் பொங்கல்னு மாறி மாறி சாப்பிடும்போது சுகர்னுடைய அளவு மாறி மாறி வரும். ஆனா, நீங்க வாங்கிட்டு போயிருக்கிற மெடிசின் வந்து டாக்டர் எத ஜட்ஜ் பண்ணி குடுப்பாருன்னா, டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு என்ன காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு சுகர் வருது பாருங்க, அதுக்கு தான் அவர் டிசைன் பண்ணியிருப்பார். இது ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட். அப்ப நீங்க கோதுமை, மில்லட்லாம் எடுக்கிறீங்கன்னா, ரெகுலரா அதையே எடுங்க. அல்லது இட்லி, தோசை எடுக்கிறீங்கன்னா அதை எடுங்க. அப்ப என்ன மீன் பண்ண வரேன்னா, அப்ப நீங்க ஒரு உணவு எடுக்கும்போது அளவு, குவான்டிட்டி மாறக்கூடாது. நேச்சர் இயல்பான உணவு, அது இயல்பு தன்மையும் மாறக்கூடாது. ஒரு நாள் ஒயிட் ரைஸு, இன்னொரு நாள் கோதுமை, ஒரு நாள் வந்து பொங்கல் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா, அந்த சுகர் லெவல் மாறி வரும். இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, "சார் நான் மில்லட் சாப்பிட்டாலும் என்னுடைய சுகர் 400 இருக்கு." அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மில்லட்லேருந்து வர்ற சுகர கூட உங்கனால வந்து அத குறைக்கிற அளவுக்கு உங்க உடம்புல என்ன இல்லன்னா, இன்சுலினுடைய அளவு இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப வேற என்ன வழி?
அப்போ 400 சுகரை குறைக்கிற மாதிரி பல்வேறு வகையான மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஆல்ரெடி 4-5 மாத்திரை எடுக்கிறேன், மில்லட் தோசை சாப்பிட்றேன், ஆனால் 400 வருதுன்னா இப்போ இன்சுலினை நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு 150 பாயிண்ட் இன்சுலின் சுரக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெறும் 20-30 தான் சுரக்குது அப்படின்னா, அப்போ இன்னும் 120 யூனிட் இன்சுலின் உங்களுக்கு கம்மியாக சுரக்கிற இடத்துல ஒரு 50-60 யூனிட்டினுடைய பற்றாக்குறையை மாத்திரையால் சமாளிக்கலாம். மீதி இன்னும் 50-60 யூனிட் பற்றாக்குறை இருக்கும்போது வெளியிலிருந்து நம்ம நேரடியாக இன்சுலின் தான் கொடுக்கணும். இன்சுலின் கொடுத்தா சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்கிறாங்களே கிட்னி ஃபெயிலியர்னா, அது மாதிரி ஒரு கருத்தே இல்லை. உங்களுடைய எல்லா விதமான உடல் பாதிப்புகளும் நிர்ணயிக்க போகிறது 150ங்கிற சுகரில் வச்சுருக்கீங்களா, இல்லை 250 300ன்னு வச்சு அந்த அதிகப்படியான சுகர் உங்கள் உறுப்பை பாதிக்குதாங்கிறது தான் இங்கே கொஷனே ஒழிய, இன்சுலினால் கண்டிப்பாக எந்தவித பாதிப்பும் இல்லை. சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நான் இன்சுலின் 30-40 பாயிண்ட் போடுறேன் சார், 4 மாத்திரையை போடுறேன், மில்லட்டு தான் சாப்பிட்றேன், ஆனாலும் என்னுடைய சுகர் 300 இருக்குன்னா, அப்போ ஒரு மிக முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை, இன்சுலினுடைய லெவல் அப்போ 0 லெவலுக்கு போயிடுச்சு. அப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அப்போ நீங்கள் சர்க்கரை சத்தே இல்லாத ஒரு உணவை தான் நீங்கள் சாப்பிட்டா தான் குறையும். ஏன்னா மில்லட்லேயும் 60-70% சர்க்கரை சத்து இருக்குது. மில்லட்டை நம்ம சாப்பிட சொல்கிறது காரணம் அதில் ஃபைபர் இருக்கிறதுனால அந்த சுகர் வந்து ஸ்லோவாக உடம்புல உள்ளே ஏறும். அப்போ பாடி வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணுங்கிறதான். மற்றபடி மில்லட்டில் வந்து 0% சுகர், ஒயிட் ரைஸில் தான் 60%ங்கிறல. இங்கே மில்லட்டுக்கும் ஒயிட் ரைஸுக்கும் உள்ள வித்தியாசமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள நார்ச்சத்துனால ஸ்லோவாக ஏறுறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக நம்ம யூஸ் பண்ணுறோம். கூட மில்லட்டில் புரதச்சத்தும் இருக்குது நிறையா. இப்போ குதிரைவாளிலாம் பார்த்திங்கன்னா 9 கிராம் 10 கிராம் புரதம் இருக்குது. ஸோ புரதமும் சேர்ந்து இருக்கும்போது ஸ்லோவாக ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு பெரிய இன்னொன்று செட்டைட்டி, நம்மளுக்கு இந்த ஃபைபர்லாம் இருக்கிறனால உடனே நம்மளுக்கு பசி அடங்கிடும். அதனால் நீங்கள் நிறைய இட்லி 7-8 இட்லின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக குதிரைவாளி தோசையோ குதிரைவாளி பொங்கலோ வச்சு சாப்பிடும்பொழுது உங்களுக்கு பசி அவ்வளோவா எடுக்காது. ஏன்னா புரதமும் அதில் நிறையா இருக்குது, அதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. ஆனாலும் அதில் சுகர் இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இப்போ என்னென்னா, அப்போ எனக்கு குதிரைவாளி ரைஸும் சாப்பிட்றேன், இன்சுலினும் போடுறேன், ஆனாலும் சுகர் குறைய மாட்டேங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் குதிரைவாளி ரைஸ் எல்லாம் விட்டுட்டு அப்போ சுத்தமாக அங்கே சர்க்கரை சத்தே இல்லாத, முற்றிலும் சர்க்கரை சத்தே இல்லாத உணவுப் பொருளை எடுத்தால் தான் அப்போ சுகர் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அது மாதிரி என்ன எடுக்கலான்னா, அப்போ நீங்கள் செலக்டிவாக ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா ஒரு இட்லி கட் பண்ணிவிட்டு ஒரு எக் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு முட்டையை எடுத்திங்கன்னா முட்டையில் 0 சுகர், நான்வெஜ்ஜில் எப்பயுமே 0 சுகர். அப்போ 4 இட்லியில் ஒரு இட்லிக்கு பதிலாக ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இன்னொரு இட்லிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரோக்கோலியோ ஒரு காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஒரு சூப், அதெல்லாம் ஒன்று 0 சுகர். அஃப்கோர்ஸ் அது எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான். அப்போ மீதி இன்னொரு இட்லிக்கு பதிலாக நல்ல சுண்டல், ஒரு கருப்பு சுண்டலோ வெள்ளை சுண்டலோ, அதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஆனால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர்னுடைய லெவல் ஸ்லோவாக தான் ஏறும். மீதி வேணால் உங்கள் ஆசைக்கு ஒரு இட்லி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சுகர்னுடைய லெவல் அதிகமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிக புரதச்சத்துள்ள உணவுப் பொருள்களை நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக சுகர்னுடைய அளவு குறைய ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி நான்வெஜ்ஜில் உங்களுக்கு சுகர் வந்து 0. அப்போ நான்வெஜ்ஜில் மட்டனில் கெட்ட கொழுப்பு நிறையா இருக்குது, அது வேண்டாம். மட்டன், போர்க்கு, பீஃப்லாம் வேண்டாம். சிக்கனில் தோல் எடுத்துகிட்டு கிரேவியாக ஒரு 100 கிராம் சிக்கன் எடுத்துட்டிங்கன்னா அதில் 0 சுகர். அதில் நிறைய 100 கிராம் சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்குது, 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. சிக்கனில் செலினியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா காப்பர், நிறைய மினரல்ஸ் இருக்குது, கொஞ்சம் அயன் இருக்குது. எல்லாத்துக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா குட் ஃபேட்டும் இருக்குது. ஸோ எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன், ஃபிஷ் எடுத்துக்கலாம், 0 சுகர். அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அதனால் உங்களுடைய பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 30 கிராம் நட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் அது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், நட்ஸினுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ்லாம் 10-15% தான். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, நட்ஸில் வந்து நிறைய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டோடு சேர்ந்து தான் அந்த கார்போஹைட்ரேட் இருக்குது. ஃபேட்டு ப்ரோட்டீனோடு சேர்ந்து தான் அந்த நட்ஸில் இருக்குது. அதனால் கொஞ்சம் 30 கிராம், ஏன்னா நீங்கள் அதிகமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா 100 கிராம் நட்ஸில் 500 கேலரி இருக்குது, நிறைய வெயிட் போட்டுரும். அதனால் ஒரு இட்லிக்கு பதிலாக நீங்கள் ஒரு 30 கிராம் நட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாதாம், ஆல்மண்டில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஆல்மண்டில் வைட்டமின் இ இருக்குது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப்பு, ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படும். அதுக்கப்புறம் பிஸ்டா, நிறைய ப்ரோட்டீன் அதுலேயும் இருக்குது. கேஷ்நட், அதில் பார்த்திங்கன்னா அயன் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் வால்நட், அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஹார்ட் நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக நட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் சுகர்னுடைய அளவை சேவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டு காலை உணவாக நம்ம எடுத்துக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப மிகவும் பயனளித்ததாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். தேங்க்யூ.